மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 1429 சுகாதார ஆய்வாளர்கள் நியமனம் செய்யப்பட இருக்கிறாங்க. இதற்காக நவம்பர் 16க்குள்ள ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். இது தொடர்பாக தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு பொது சுகாதார சார்நிலை பணியின் கீழ் வரும் சுகாதார ஆய்வாளர் கிரேட் 2 பதவியில் 1429 காலி பணியிடங்கள் நேரடி நியமன முறையில் நிரப்பப்பட இருக்கு. இதற்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இந்த பதவிக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பதாரர் உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடங்களுடன் +2 முடித்து அதோடு தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரால் வழங்கப்பட்ட 2 ஆண்டுகால பல்நோக்கு சுகாதார பணியாளர் சான்றிதழ் அல்லது சுகாதார ஆய்வாளர் சான்றிதழ் வைத்திருக்கணும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். பொது பிரிவினர் உள்ளிட்ட அனைத்து வகுப்பினருக்கும் வயது வரம்பு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டியது அவசியம். கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு பணிகாலத்திற்கு ஏற்ப 2 முதல் 5 சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும். எனவே தகுதியுள்ள ஆண்கள் www.mrp.tn.government.in இந்த வெப்சைட்டில் விண்ணப்பம் செஞ்சுக்கிங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/11/2025. வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.